சிஎஸ்கே சப்போர்ட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்கு? வருத்தம் ஒன்றும் இல்லை பாஸ். கேட்குதா? சத்தமாக பேசுகிறேன். வருத்தம் எதுவும் கிடையாது. நம்ம நிறைய மேட்ச் தோற்றுருக்கோம். 7 மேட்ச் கண்டினியூவாக தோற்று கூட நம்ம கப்பு எடுத்துருக்கோம். அதனால் இதெல்லாம் 3 மேட்ச் தான் தோற்றுருக்கோம். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்போம், பிளே ஆஃப் போவோம், ஃபைனல் வரைக்கும் போவோம், 100% போவோம். சரி, இப்போ தொடர்ந்து இப்போ 3 மேட்ச் தோற்றுருக்காங்க அப்படின்றப்ப ஏதாவது டீமில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இது சேஞ்ச் பண்ணால் அடுத்தடுத்து வர மேட்சஸில் வின் பண்ணலாம். பவர் பிளேயர்லேருந்து விளையாடவே மாட்டாங்க, சிங்கர்ஸ் தான் ஆடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ண ஒருத்தர் அடிச்சிடலான்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே சிங்கிள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப அதனால தான் இப்போ தோனி மேட்ச் ஓவரோட கடைசி ஓவர் வரைக்கும் நின்னாரு அப்படின்னா மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி ஓவர் வரைக்கும் இருந்தார், ஏர்லியா வந்துட்டார். அப்படி இருந்து ஜெயிக்கல அப்படின்றதுக்கு என்ன காரணம்? கடைசி ஓவர் வரைக்கும் இருந்தார், ஆனால் பால்ஸ் கம்மியாக இருந்தது, ரன்ஸ் அதிகமாக இருந்தது. people காதில் பார்த்து இருந்தது. ஸோ அவர் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அடித்து தோக்குறதுக்கு அவரால் என்ன முடியுமோ அதை ப்ளே பண்ணார். டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டு டீசெண்டாக போனார். அழுத்திக்கல எதை தோற்றுறோன்னு தெரியும், ஆனால் அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி ப்ரெஷர் கொண்டு போகலாம். ஸோ டீசெண்டாக விளையாட்டு போனாங்க. இன்னும் வர மேட்ச்சில் நல்லா வின் பண்ணுவோம், கண்டிப்பாக வின் பண்ணுவோம்.